ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ஐபிஎல் வரலாற்றிலே ஒரு மிகப்பெரிய முக்கியமான போட்டியாக இருக்கக்கூடிய மேட்ச் ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே. அந்த மேட்ச் எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஆஃப்குள் நுழையலாம், இல்லை சிஎஸ்கே லாஸ் ஆனால் பிளே ஆஃப்குள் நுழைய முடியாதா, மழையினால் மேட்ச் கேன்சல் ஆகுமா, எந்தெந்த டீமுக்கு என்னென்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் அதெல்லாம் பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்குள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே மார்ச் 22 முதல் போட்டியே ஐபிஎல் 2024 முதல் போட்டியே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே போட்டியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பல மேட்சஸ் வந்து முடிஞ்சுது. ஆர்சிபி தொடர் தோல்விகள், ஒரு வரலாற்றிலேயே அவங்க வரலாற்றிலே தொடர் 6 தோல்விகள் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான அணியாக இருந்தது. முதல் அணியாக வெளியேறிடுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்த்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடர் 5 வெற்றிகள். இது ஒரு மிகப்பெரிய கம்பேக்காக இருக்குது ஐபிஎல் ஹிஸ்டரி. ஏன்னா அந்த அளவுக்கான ஒரு கம்பேக் கொடுத்துருக்காங்க. 2016 இதே மாதிரி தான் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கம்பேக் எல்லாமே கொடுத்தாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 18 ஓவர்ஸில் மேட்ச் வின் பண்ணணும், 18 பால்ஸ்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேட்சை முடிக்கணும். இதுதான் அவங்களோட டார்கெட். அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டாக ரன் ரேட் ஏற்ற வேண்டும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் என்ன மைனஸ் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வில் ஜாக்ஸ் வந்து இங்கிலாந்து கிளம்பியிருக்காரு. இது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். ஏன்னா அவர் தேர்ட் டவுனில் இறங்க வேண்டிய ஆள். அவர் வந்து நல்லாவும் ஒரு சில மேட்சஸ் வந்து அடிச்சு கொடுத்தாரு. இருந்தாலும் அவர் போனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ்வெலுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாகணும். ஏன்னா வேற பிளேயர்ஸ் இல்லை, யாரும் கொடுத்தாலும் பெருசாக தேர்ட் டவுனில் ஆட போகிறது இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸ்வெலுக்கு தான் வாய்ப்பு கொடுத்தாகணும். மேக்ஸ்வெலை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2024 ஃபுல்லாகவே ஃபார்ம் அவுட்டில் இருக்காரு. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெலை வந்து கடைசி மேட்ச் இருக்குன்னா கண்டிப்பாக அவர் வந்து ப்ளே பண்ணி கொடுக்கணும். சப்போஸ் ப்ளே பண்ணாமல் விட்டால் ஆர்சிபிக்கு தான் அது ஒரு மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக அமையும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனே ரொம்ப பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. ஏன்னா சப்போஸ் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் பேட்டிங் எடுத்தாங்கன்னா நோ ப்ராப்ளம், பவுலருக்கு தான் ப்ரெஷர். சப்போஸ் பேசிங்க்கு வந்து ஆர்சிபி இருந்தாங்கன்னா கொஞ்சம் கடினம். ஏன்னா 18 ஓவர்ஸ்லேயே டார்கெட்டை ரீச் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் 200 250 அந்த ரேஞ்சில் வந்து டார்கெட் கொடுத்துட்டாங்கன்னா ஆர்சிபிக்கு ரொம்ப கடினம். ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேனே அடிச்சு ஆட வேண்டிய கட்டாயத்தில் வந்துருவாங்க. அதுக்கப்புறம் ஃபாஃப் டு பிளஸி மற்றும் விராட் கோலி ஒரு பெர்ஃபெக்டாக ஆடி கொடுத்தா தான் அந்த சேசிங் டார்கெட்டை வந்து வின் பண்ண முடியும் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அவுட் ஆனாலே ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்த பேட்டர்களும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடுமாறி அவுட் ஆயிடுறாங்க. அதனால ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். ஆர்சிபிக்கு ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்து ஒரு நிலையாக வந்து பார்ட்னர்ஷிப் அமைக்கணும். இதுதான் ஆர்சிபியோட மிகப்பெரிய முக்கியமான வேலை. ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதை விட ஒரு முக்கியமான ப்ராப்ளம், நெகட்டிவ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ப்ளே பண்ணி விக்கெட்ஸ் எடுத்து வின் பண்ணி இதெல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் இவங்க ப்ளே பண்ண போகிறது சின்னசாமி ஸ்டேடியம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக ஸ்மால் கிரவுண்டுன்னு கூட சொல்லலாம். ஈஸியாக 6 4 எல்லாமே போகக்கூடிய கிரவுண்ட். அதனால் ஃபர்ஸ்ட் டீம் எடுத்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய டார்கெட் அமையும். அந்த டார்கெட்டை தான் சேஸ் பண்ணணும்னு ஆர்சிபிக்கு வந்து வாய்ப்பு இருந்தால் ரொம்ப கடினம் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். அதை விட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா வெதர் அப்டேட். பெங்களூரை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய மழைக்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ப்ளே பண்ணி வின் பண்ணி இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், சின்ன கிரவுண்ட் எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரெயின் வந்து ஃபுல்லாக மேட்ச் கேன்சல் ஆனால் ஈச் டீமுக்கு 1 பாயிண்ட் கொடுத்துருவாங்க. அதால் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 14 பாயிண்டில் இருக்காங்க. 1 பாயிண்ட் வாங்கி 15 பாயிண்டில் பிளே ஆஃப்குள்ள நுழைந்துருவாங்க ரன் ரேட்டை வச்சு. ஆனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் அப்படி நுழைய முடியாது. ஏன்னா அவங்க 12 பாயிண்ட்ஸ் தான் இருக்காங்க. வின் பண்ணாங்கன்னா 13 பாயிண்ட்ஸுக்கு தான் வந்து போவாங்க. அதனால் ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடினம். அதனால் ஆர்சிபி ரொம்ப பெர்ஃபெக்டாக ப்ளே பண்ணணும். ஆனால் அது ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் மழை வந்தால் ஆர்சிபினால் எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே அவங்க ஆர்சிபி கேம்ப்லேருந்து கிளம்ப வேண்டியதாக வேறு வழியே இல்லை ஆர்சிபி பொறுத்த வரைக்கும். அடுத்தா சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்குவாடில் இருக்காங்க. சிஎஸ்கே ருத்ராஜ் வந்து ஒரு நல்ல கேப்டன்சியும் பண்ணிகிட்டு இருக்காரு. எம்எஸ்டியோட லாஸ்ட் சீசனாகவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்குவாடில் ஒரு முக்கியமான சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஏன்னா பவுலர்ஸ் கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்காங்க லாஸ்ட்டு சில போட்டிகளாக. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சேஞ்ச் பண்ணணும். அதனால் இம்பேக்ட் பிளேயர்லேயும் ஒரு சேஞ்ச் வேணும். சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான போட்டியாக இருக்குது. இதில் வந்து இவங்க சொதப்பவே கூடாது. ஏன்னா குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா வெல் பார்ட்னர்ஷிப் அமைக்க விட்டாங்க சுமன் கில் மற்றும் சாய் சுதர்சனை. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பவுலர்ஸ் வந்து சொதப்பக்கூடாது. ஒரு வெல் பெர்ஃபெக்டான பவுலர்ஸை உள்ளே எடுத்துகிட்டு வரணும். சப்போஸ் சிஎஸ்கேவை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபிக்கு எதிரான போட்டி மே 18 வந்து லாஸ் ஆனாங்கன்னா பிளே ஆஃப்குள் நுழைய முடியுமா அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து நுழையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் ரன் ரேட் படி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேலே போகலாம். எல்எஸ்ஜி மற்றும் எஸ்ஆர்ஹெச் பொறுத்து தான் அது வந்து முடிவு செய்யப்படும். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ரேட் படி அவங்க உள்ள செல்றதுக்கான வாய்ப்பு இருக்கான ஆர்சிபிக்கு அந்த வாய்ப்பே கிடையாது. எந்த விதத்துலையும் அவங்க நல்லா ப்ளே பண்ணி ஆக வேண்டும். எந்த விதத்துலையும் அவங்க வந்து லாஸ் ஆகிட்டாங்கன்னா உள்ளே போகிறக்கு வாய்ப்பே 100% கிடையாது. எலிமினேட் ஆயிடுவாங்க அந்த மேட்ச் லாஸ் ஆனதோடவே. பிளே ஆஃப்ஸை விட இது ரொம்ப முக்கியமான போட்டியாக இருக்குது. யார் உள்ளே போகிறாங்க மே 18 ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே ஐபிஎல் 2024 ஒரு மிக முக்கியமான போட்டி. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்டு கைஸ்.